அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா, நான் விதை, எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் என்னை வளர வைக்கும். அம்மன். அப்படியே நீங்கள்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களும் அமைதியாக இருங்க. நீங்கள்லாம் என் கூட கனெக்டிங்கில் இருக்கீங்க. பின்னாடி இருக்கவங்க அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்குறேன், பின்னாடி இருக்கவங்க மாத்திரம் சொல்ல ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே. ஸோ கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் எனக்காக சொல்ல வேணும், ஆண்டவருக்காக ஹல்லேலூயா. இப்போ தான் பாதி பவர் வந்திருக்கு. சரி, இன்றைக்கி ஒரு தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அது என்ன தலைப்புனா, விதைப்பும் அறுப்பும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ விதைப்பும்னா என்ன, அறுப்பும்னா என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். சத்தமா பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கவங்க. விதைப்பும் அறுப்பும்னா, விதையை விதைக்கிறது, அது வளர்ந்த பிறகு அதை அறுவடை பண்ணுறது. ஆமாம், சரி. இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சதான ஒரு விஷயம். அப்படி பைபிளில் பண்ணவர் யார், அப்படி அவர் பைபிளில் பண்ணதுனால அவருக்கு நடந்தது என்ன, அப்படி அவருடைய வாழ்க்கையில் அவர் விதைச்சு அறுவடை பண்ணி அவருடைய நாளில் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சாதிச்சார் அப்படின்றத குறித்து நம்ம சின்னதாக ஒரு 40 நிமிஷம் நம்ம டக்குன்னு பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம். நிச்சயமாக போர் அடிக்காத நம்புகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 25:21. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். அடுத்த வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஓகே, போதும். இங்க பாக்குறோம், ஈசாக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை பற்றி சொல்லப்படாத சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க. பக்கத்து சவுண்டு பண்ணாங்கன்னா சவுண்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண நான் நம்புகிறேன். ஈசாக்கு ஃபஸ்ட்டு தன் மனைவியை பார்க்குறான். அப்போ மனைவி கேட்குறாங்க, ஒருத்தர் நடந்து போகிறாரு, இவர் யார் அப்படின்னு கேட்குறப்போ, அப்போது அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு, இவர் தாம்மா உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை, இவர் தான் உன் கணவர், இவர் தான் உன் வருங்காலம். அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்குறப்போ அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு, அவர் இப்போது ஜெபம் பண்ண போகிறாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தும், பெரிய வசதிகள் இருந்தும், ஆடு மாடுங்க எல்லா கார்ஸ் வீட்டில் எல்லா வேலைக்காரங்க அரண்மனையில் குடியிருந்தாலும் அவன் நினைப்பெல்லாம் எங்கே இருக்குது, இயேசுவோடு கூட தொடர்பில் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், நம்ம கண்களுக்கு முன்பதாக 2 வகையான காரியங்கள் என்றைக்குமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். ஒன்று உலகப்பிரமான காரியங்கள், இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ள காரியங்கள். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நினச்சா இதே நேரத்தில் வீட்டில் மற்றவங்கள பற்றி புரணி பேச முடியுமா, முடியாதா? கொஞ்சம் சத்தமா. ஆமாம், புரணி நம்ம பேசவே இல்லை, நம்ம சொல்ல முடியாது. ஏதோ வகையில் நம்ம பேசியிருப்போம். நம்ம நினச்சா பேச முடியும். நம்ம நினச்சா மற்றவங்க குடும்பத்தை பற்றி இழுத்து பேச முடியும். நம்ம நினச்சா வீட்டில் உட்காந்து டிவியில் கேடிவியில் இந்த வாரம் பேய்களின் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும். நம்ம நினச்சா எல்லாரும் உட்கார ஒரு கூட்டத்துக்கு சென்டரில் உட்காந்து அவங்களோட கூட தாயக்கட்ட ஆட முடியும். நம்ம நினச்சா எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஏன் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஏன் உட்காந்துருக்குறோம் சொல்லுங்களேன்? ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம்? ஏனென்றால் நாம் அனைவரும் விதைக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நமக்கான நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்காக ஒரு சமூகத்தில் நம்ம விதைக்கிறோம். ஆண்டவருக்காக எனக்கு தெரியும், இது என் கையில் கொடுத்துருக்காரு, ஒரு 1000 ரூபாய் என் கையில் கிடைக்குது. இந்த 1000 ரூபாய் நினச்சா நான் 2 துண்டா கிழிச்சு போடவும் முடியும். அந்த 1000 ரூபாய் நினச்சா நான் பத்திரமாய் பாதுகாக்கவும் முடியும். அந்த 1000 ரூபாய் நினச்சா மற்றவங்களுக்கு கொடுக்கவும் என்னால் முடியும். அப்போ ஆண்டவர் அந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் ஒரே நேரங்களை கொடுக்குறாரு. ஏன் நீங்கள் மாத்திரம் வந்து சபையில் உட்காரணும் சொல்லுங்களேன்? ஏன் நீங்கள் மாத்திரம் வந்து உட்காரணும்? அவ்வளோதானா? சவுண்ட் அவ்வளோதானா? இந்த உலகம் எதையோ நன்மையானது, எதையோ பெஸ்டானது, எதோ நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், எங்கே நிம்மதி, அங்கேயே எனக்கு ஒரு அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல? சரி,
சரி, அப்போ எதையோ நிம்மதின்னு ஓடுது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நிம்மதின்னு ஒரு கூட்டம் ஓடுது. ஒரு நல்ல டான்ஸ் பார்த்தா நிம்மதின்னு ஒரு கூட்டம் ஓடுது. தீம் பார்க்குக்கு போனால் நிம்மதின்னு ஒரு கூட்டம் ஓடுது. நல்ல படம் பார்த்தா நிம்மதின்னு ஒரு கூட்டம் ஓடுது. நல்ல கிரிக்கெட் விளாண்டா ஒரு நிம்மதின்னு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்குது. ஆனால் எங்கெங்கேயோ போனாலும் நாம் அனைவருக்கும் நிம்மதி அது கிடையாது. நம் அனைவருக்கும் நிம்மதியான ஒரு இடம் இந்த ஆலயம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது ஈசாக்கு மிக பெரியவனாக இருக்கிறான். அவன் நினச்சிருந்தா அதே நேரத்தில் ஒரு நல்ல டான்ஸ் போய் பார்க்கலாம், கலை நிகழ்ச்சிகள் பார்க்கலாம், ஊரில் போய் விளையாடலாம், ஊரில் உட்காந்து புரணி பேசலாம், டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசலாம். ஆனால் அதை பண்ணலை. அதுக்கு பதிலாக மாறாங்க என்ன பண்ண போகிறான்னா, அவன் சாயங்கால இடத்துல ஜெபம் பண்ணுறவனாக இருக்கான். எனக்கு எல்லாம் கையில் கிடச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் ஆண்டவரே உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, இது எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் முக்கியம். நீங்கள் பார்க்குற வேலையை வச்சு உங்களுக்கு மதிப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம பார்க்குற வேலையை வச்சு நமக்கு மதிப்பு அப்படின்னு ஊரில் மதிப்பிடுவாங்க. நீங்கள் பார்க்குற வேலையை வச்சு உங்களுக்கு மதிப்பு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறோன்றதை வச்சு நமக்கு மதிப்பு கிடையாது. என் மதிப்பு, என் சொத்து, என் ஆசை எல்லாம் நான் யாருக்குள்ளே வளர்கிறேன்றதை வச்சு தான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நம்ம நிறைய நாட்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம சில நேரத்தில் நம்ம விதைக்கு நம்ம முன் வர மாட்டோம். ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதைக்கலாட்டி அது வளருமா? வளராது. அப்போ பைபிள் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அதை 100 மடங்கு அதிகமாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பஞ்சகாலம் வருது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது. அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட ஆண்டவர்கிட்ட போய் நின்று கேட்குறான், ஆண்டவரே நான் இந்த ஊரை விட்டு போகவா, இல்லை நான் இந்த ஊரில் இருக்கவா? ஊரில் இருக்க எல்லாரும் கொரோனான்ட்டு எல்லாம் ஊரை விட்டு ஓடுறாங்க, எல்லாரும் அங்கெங்கேயோ போகிறாங்க, நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? கொஸ்டின் கேட்குறேன் ஆண்டவர். நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் தன் சொந்தத்தை நம்புகிறாங்க, சொந்த பவரை நம்புகிறாங்க, வேலையை நம்புகிறாங்க. இங்கே ஒரு 500 ரூபா கிடைக்குது, அங்கே போனால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும், நம்ம குடும்பம் வளரும்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. தேவன் சொல்லப்பட்ட இடத்துல தான் நாம் வளர வேண்டும். தேவன் எங்கே நம்மளை நட்டு வச்சிருக்காரோ அங்கே தான் நம்ம கனி கொடுக்கணும். தேவன் நட்டப்படாத இடத்துலேருந்து வேரோடு பிடுங்கிட்டு இங்கெல்லாம் நான் வளர மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் அங்கே தான் வளருவேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு காலத்தில் இதே மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் முடித்த உடனே நான் வரக்கூடாதுன்னு நினச்சி அதிகமாக நான் கண்ணீர் விட்ட அழுத நாட்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஏன் சபைக்கு மட்டும் நான் போகவே கூடாது. நீங்கள் எங்கே வேணால் நான் வளர வைங்க, ஆனால் எங்கள் சபையில் என்னை நட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா அது ஒரு பஞ்சகாலம்னு எனக்கு தெரியும். ஈசாக்கு மாதிரி அது ஒரு பஞ்சகாலம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அங்கேருந்து தான் வந்திருக்கேன். நான் வர்றப்பே எகிப்திலேருந்து தான் வந்திருக்கேன். எங்கே வளரும் சொல்லுங்கள்? கள்ளிச்செடிகள் எங்கே வளரும்? பாலைவனத்தில் வளரும். வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. அதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு தெரியும் ஆண்டவரே. நானும் ஈசாக்கு மாதிரி என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எங்கே வேணால் நட வைங்க ஆண்டவரே, ஆனால் என் சபையில் மட்டும் என்னை நட்டு வைக்காதீங்க. நான் அந்த ஈசாக்கை பற்றி படிக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஆண்டவர் ஏன் ஈசாக்கிட்ட போயிட்டு நீ ஊரை காலி பண்ணி போப்பா, உனக்கு நல்ல இடம் தரேன்னு சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக ஒன்று சொல்கிறாரு, ஓன் இடத்துலையே, ஓன் பஞ்ச காலத்திலேயே நீ ஒரு விதையை போடு, அந்த விதையை வளர வைக்கிறது நான் அப்படின்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எனக்கு தெரியும் ஆண்டவரே இது ஒரு பஞ்சகாலம், இந்த சபை ஒரு பஞ்சகாலம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. நான் இங்கே விதை போட அது வளராதுன்னு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கெல்லாம் போகாதப்பா. பைபிள் காலேஜ் முடிச்சோன்னே எல்லாரும் வரானுங்க, தம்பி எனக்கு அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த சர்ச் கிடச்சிருக்கு, இந்த சர்ச்சில் 5000 பேர் இருக்கிறாங்க, இந்த சர்ச்சில் 10,000 பேர் இருக்கிறாங்க. நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? என்னன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நம்ம சர்ச்சுக்கு நம்ம போயிடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் உனக்கான நட்டப்பட்ட இடம் இங்கே தான் இருக்குன்றாரு. அப்போது ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் வேறு, மனுஷங்க நடத்துகிற விதங்கள் வேறு. அப்போ நான் உண்மையிலே ஒரு விதையாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே சொல்லப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்ல வேலையை நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட இடத்துல நான் உண்மையாக இருக்கிறேன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஒரு விதைக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு விதைக்கு என்ன பொறுப்பு? அது வளரணும். அது வளராமல் இருந்தால் அது என்னது? அது விதை கிடையாது. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறான், முதல்ல ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு மனைவிக்கு குழந்தை பிறக்கல. அப்போ இது என்ன பண்ணுறது, உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி போகிறான். உலகத்திட்ட ஓடி போகல, டாக்டர்ஸ்கிட்ட ஓடி போகல. காசு வச்சுருக்கான், செல்வந்தர்களை வச்சுருக்கான், வேலையாட்களை வச்சுருக்கான், ஆனால் உலகத்திட்ட ஓடி போலையே. ஆனால் இன்றைக்கி நம்ம யார்கிட்ட போகிறோம்?
ஒரு பிரச்சனை வந்துட்டு முதல்ல உலகத்துக்கிட்ட தான் ஓடி போகிறோம். அவங்கள்ட்ட போய் அவங்க வீட்டில் உட்காந்து ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் போட்டு டீயை போட்டு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் ஃபுல்லாக எல்லா குறைகளையும் சொல்லிட்டு அழுதுட்டு வர்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே ஓடினாலும் நமக்கான நிம்மதி இயேசு கிறிஸ்துவோட மாத்திரம்தான் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஈசாக்கு முதல்ல என்ன பண்ணுறான், கர்த்தருக்குன்னு ஜெபத்தை விதைக்கிறான், அவருடைய நேரத்தை விதைக்கிறான், என்டர்டைன்மெண்ட்டை விதைக்கிறான், பொழுதுபோக்கை விதைக்கிறான். ரெண்டாவது என்ன பண்ணுறான், ஈசாக்கு தனக்கு பிரச்சனைகள் வரும்போது, எதிரிகள் இருந்து பிரச்சனை வரும்பொழுது, ஊரில் பஞ்சகாலம் உண்டாகும் பொழுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஊரை விட்டு ஓடி போல அதற்கு பதிலாக திரும்பவும் ஆண்டவர்கிட்டே வரான். நான் இப்போ என்ன பண்ணுறது ஆண்டவர், ஊரில் ஃபுல்லாக பஞ்சம், எல்லாரும் பட்னியில் செத்துட்டு இருக்காங்க, நானும் என் குடும்பம் இருக்கிறோம், நான் என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா நல்லவர் அதனால நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்னு கிடையாது. எங்கள் அப்பா கும்புற தெய்வம் நல்லவர், அந்த தெய்வத்தை நான் கும்புறதுனால நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்றான். அப்பா நல்லவர்ன்றதுக்காக வரல ஆண்டவர், எங்கள் அப்பா நல்லவரே அது உங்கள் பாடு. ஈசாக்கு எவ்வளோ நல்லவன்னா 15 வயசில் இருக்கும் பொழுது அவங்க அப்பா கையை காலை கட்டுறாரு. 15 வயசில் அவங்க அப்பா கையை காலை கட்டி கொண்டு போய் அந்த பலிபீடத்தின் மேலே முட்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே அவனை தூங்க வைக்கிறாரு, கத்தியை ஓங்கி எடுக்கிறாரு. ஈசாக்கு கையை கட்டி அமைதியாக அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னப்பா நீங்கள் என் மேலே கையை யாரும் என்னை அடிக்க வராங்க, நான் தப்பிச்சிட்டேன். ஒரு ஜோக்கோட இருக்குல்ல, வெளியே அடித்தா தாங்கிடுவேன்டா, வீட்லேயே அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. வெளியேடு 1000 அடி அடித்தாலும் அவன் தாங்குவான். ஆனால் வீட்டில் சொந்த அப்பாவே அவன் கண்ணுக்கு முன்னாடி பெரிய கத்தியை உருவும் பொழுது அவன் மனசு எவ்வளோ படபடன்னு துடிச்சிருக்கும். நம்மளை பாசமாக நம்மளை வளர்க்குற அப்பா, ஊர்களுக்கு முன்னாடி இவன் தான் என் பையன்னு சொல்கிற அப்பா நம்ம கத்தி எடுத்து ஓங்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், என் அப்பா என்னை பார்த்து கத்தி எடுத்து ஓங்கலாம், ஆனால் நான் கும்புற தெய்வம் எனக்கு மேலே கத்திப்பட விடாது. கத்தி எடுத்து ஓங்கலாம்ப்பா, ஆனால் என் மேலே கத்திப்படாது. அவ்வளோ தைரியமாக இருக்கான் 15 வயசில். அவன் வாழ்க்கையில் ஃபுல்லாக பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் போயிட்டு அவனுக்கு பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போதெல்லாம் வெளியே போய் அவன் தேடவே இல்லை. அவன் தேடுறதெல்லாம் எங்கே தெரியுமா, ஆண்டவர் சமூகத்தில் தான் ஓடுறான். எங்கே போனாலும் சரி, குழந்தை பிறக்கலையா நேரம் ஆண்டோட்ட போகிற, ஆண்டவரை என்ன பண்ணணும், ஊரில் பஞ்சமா நேரம் ஆண்டோட்ட போகிற, ஆண்டவரே இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வச்சிருக்க விதைகள்லாம் நீ விதைப்பா, நான் வளர வைக்கிறேன்றாரு. பொதுவாக ஒரு விதை வளருதுன்னா அதற்கு தண்ணி தேவை, அதுக்கு நிலம் தேவை, முக்கியமாக சூரிய ஒளி தேவை, அப்படி தானே? இது இருந்தால் தான் இது அந்த விதை வளரும். அப்போ தேவன் அதை வளரச் செய்கிறார் என்றால் பைபிள் சொல்லுது, அது கீழிருந்து மேலே வரைக்கும் இலைகளே இல்லையா, வெறும் கோதுமைகளாக இருந்ததும். 1 ரூபா போட்டால் 100 மடங்குன்னா எவ்வளோ? 100 ரூபா, கரெக்ட். அப்போது ஒரு கோதுமையை போட்டால் அந்த இடத்துல 100 கோதுமை. அதாவது அந்த கோதுமை அந்த செடிக்கும் சம்மந்தமே இல்லை, அந்தளவுக்கு அது வளர்ந்து பெரிதாகி நின்று கீழே விழுகிற அளவுக்கு அது வளர்ந்து நிற்குது. ஏன்னா மற்றவர்கள் எல்லாரும் தான் கையில் இருக்க பணத்தை நம்பினாங்க, ஈசாக்கு பணத்தை நம்பலை, ஆண்டவரை நம்பினான். இன்னைக்கு நம்ம யாரை நம்புகிறோம்? நம்ம ஆண்டவருக்காக எதை விட்டு கொடுக்குறோம்? நம்ம ஆண்டவருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். மூன்றாவதாக, இப்போ ஈசாக்குக்கு இன்னொரு பிரச்சனை. ஊரில் குடியிருக்கிறான், அவன் குடியிருக்கிற ஊருக்கும் அவங்க அப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பொதுவாக வெளி ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றவங்கள என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? வெளி ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வரவங்க என்ன சொல்லிக்கா கூப்பிடுவாங்க? விருந்தாளியா? அது உள்ளூர்லேருந்து வெளியூர் மீன்ஸ் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க? வெளிநாட்டுக்காரங்க. சூப்பரா, புது வார்த்தையாக இருக்குது. சொல்லுங்கள், வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? வெளிநாட்டுக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? வந்தேரின்னு சொல்லுவாங்களா? சரி சரி. இன்னும் நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்கன்னா பரதேசின்னு சொல்லுவாங்க. பரம்னா என்ன தெரியுமா? பரம்னா வேற நாடு, தேசினா அந்த ஊரில் இருக்கிறவங்க. வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றவங்கள பரதேசிகள்னு கூப்பிடுவாங்க. பஞ்ச பரதேசின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனால் அதான் ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா பஞ்ச பரதேசின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை கிடையாது, அவங்க இந்த நாட்டில் பிழைக்க வந்தவர்கள், அவங்களுக்கு மதிப்பே கிடையாது, அவங்களுக்கு சொந்தக்காரர் யாரும் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, இந்த இடத்துல பட்டா கிடையாது. அவங்க ஒன்று வேணால் பண்ணலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது.
அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலை ஈசாக்கு வெளி ஊர்ல இருந்து ஆண்டவர் வர வைக்கிறாரு. அவன் ஊர்ல குடியிருக்கிறான். அப்போ 4-5 பேர் சண்டைக்கு போறாங்க. என்ன சண்டைக்கு போறாங்கன்னா, நாங்கெல்லாம் கிணறு வெட்டுறோம், எங்க கிணத்துல தண்ணி வர மாட்டேங்குது, உங்க கிணத்துல மட்டும் தண்ணி வருது, அதனால உங்க கிணத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஒரு கிணறு வெட்டுவதற்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு கிணறு வெட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நம்மெல்லாம் கிணறு வெட்டினது இல்லை, அதனால நீங்க சொல்றீங்க ஓகே. ஸோ கிணறு வெட்டுறதை பார்த்துருக்கீங்களா? 1 வருஷம். ஓகே, ஐயா வாழ்ந்த காலகட்டங்கள்லேயே 1 வருஷம் ஆகும்னா, ஈசாக்கு வாழ்ந்த காலகட்டங்களில் ஒரு கிணறு வெட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம் வச்சுப்போம். 2 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தோண்டின ஒரு கிணற ஒருத்தர் வந்து நீ எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டால் நீங்க கொடுத்துருவீங்களா? அக்கா கொடுத்துருவீங்களா? பின்னாடி அக்கா கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம் அவங்களோட. அப்போ அந்த கிணறை கேட்டவுடனே ஈசாக்கு என்ன பண்ணுறான், அதை வந்து பறிக்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து. ஏன்னா பஞ்சம் பிழைக்க வந்த அந்த ஊருக்கு. அப்போ அதை வாங்கும் பொழுது அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறான், நான் பெரியவனாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்க, நான் நினச்சா அவனை அடிக்க முடியும். ஆனால் அவன் அடிக்கலை. ஏன்னா அவன் ஆண்டவருக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் ஆண்டவருக்குள்ளே தன்னை விதைச்சிருக்கிறான், தன்னை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ணாமல் ஆண்டவர் இடத்துல கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய விஷயங்க. நீங்கள் நினச்சா உங்கள் கையில் நீங்கள் நினச்சா எல்லாமே பண்ண முடியும். ஆனால் எதையுமே பண்ண முடியாமல் என் ஆண்டவர் இடத்துல கொடுத்து அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அழகு பார்க்குறீங்க பாருங்கள். அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். உங்கள் எதிரிகளை முடிந்து ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை ஒரு பஞ்சமான சூழ்நிலை, உங்கள் கையில் பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதுக்காக ஒரு நாள் நீங்கள் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எதுக்காக ஆண்டவர் விட்டு போக மாட்டாங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி, நான் எதற்காகவும், பக்கத்தில் கை கூட சொல்லுங்களேன், நான் எதற்காகவும் இயேசுவை விட்டு நான் பிரியவே மாட்டேன். வாழ்வோ சாவோ அவர் கூட தான், எப்பொழுதுமே எனக்கு அவர் தான், எந்த சூழ்நிலையும் அவர் தான் எனக்கு முக்கியம். ஓகே, கைகளை விட்டுருங்க. இப்போ ஈசாக்கு பார்க்குறோம், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். இப்போது உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு ரயில்வே ஜங்ஷன் போகிறீங்க. இப்போ ரயில்வே ஜங்ஷன் போகிறப்ப நீங்கள் ட்ரெயினில் ஏறிட்டீங்க. ட்ரெயினில் ஏறினா உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? டிக்கெட். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ட்ரெயின் தான் முக்கியம், டிக்கெட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு ட்ரெயின் நீ எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு டிக்கெட் தான் முக்கியம். அப்போ இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் அப்படின்னா, நான் மதுரையிலேருந்து கிளம்பி நான் வந்து இந்த ஊர்லேருந்து பரலோகத்துக்கு நான் போகணுன்னா எனக்கு விதைப்பு ரொம்ப ரொம்ப முடிக்கும். விதைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்ன விதைப்பு? அப்படி நான் கிறிஸ்துவுக்காக நான் சாகவும் தயாராக இருப்பேன், கிறிஸ்துவுக்காக நான் வாழவும் தயாராக இருப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்கிட்ட வந்து ஒரு தம்பி சொன்னான், என்கிட்ட வந்தானே, வாழ்க்கையே பிடிக்கலண்ணே, வெறுப்பாக இருக்குண்ணே, வாழ்க்கையே பிடிக்கலண்ணே, செத்துடலாம் போல இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உனக்காக சாகிறத விட கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு போயிரு. கரெக்டு தானே நான் சொல்கிறது? உனக்காக நீ சாகிறத விட கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு போயிரு. சாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜாலியாக. சாகிறதுக்கு 1000 வழி இருக்குது, அப்படி தானே? இப்போ மேலே ஒரு ஃபேன் கல் விழுந்தால் கூட முடிஞ்சுது. அப்படியே எங்களை நம்மளை தூக்கி போட்டு அடுத்த ஆராதனைக்குள்ளே போயிடுவாங்க. அதுதான் வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது அப்படி கிடையாது. நம் சாகுவதற்கு 1000 வழிகள் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நாம் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரம்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது எனக்கு சென்னைக்கு போகிற ட்ரெயின் முக்கியம், அந்த சென்னைக்கு போகிற ட்ரெயினுக்கு டிக்கெட்டு முக்கியம். அப்போ எனக்கு இயேசு முக்கியம். இயேசுவுக்கு உலகபரமான வாழ்க்கைக்கு இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவர்கள் பேர் வச்சதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. வெள்ளை சட்டை போட்டதுனால என்னால் வந்து ஆண்டவர் நரகத்துக்கும் தள்ளிட மாட்டார். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிறிஸ்துவனை பேர் வச்சுட்டா, நான் சர்ச்சுக்கு போயிட்டா, ஆண்டவர் நல்லா பாடிட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். கிடையவே கிடையாது. ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு ஒரு விதைன்றது எப்படின்னா, ஒரு விதையை வந்து எப்படி அதை வந்து எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விதை விதைக்கும் பொழுது அது எப்படி பார்ப்பாங்கன்னா, அது ஒரு எதிர்கால நம்பிக்கை. எனக்கு அது என் குடும்பத்துக்கான ஒரு சாப்பாடு, என் குடும்பத்துக்கான ஒரு வருமானம், என் எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம். அந்த விதையை விதைக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன்
கம்பீரம் எப்படி வரும்? மீசை முறுக்குனா வருமா? அது கம்பீரம் கிடையாது, அது சும்மா டம்மி. அது அப்படியே நம்ம கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும், கண்ணீரோடு விதைக்கிற விதைகள்லாம் என்னது? நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், உலக மக்கள் எல்லாரும் நான் அமுக்குறாங்க தெரியும், என்னை போட்டு புதைக்கிறாங்கன்னு தெரியும், எனக்கு கோவப்பட்டால் என்னால் போராட முடியும் தெரியும், நான் சண்டை போட முடியும் தெரியும், ஆனால் நான் சண்டை போட மாட்டேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். நான் நினச்சா அவன் ஒரு கேஸை போட்டால் நான் திருப்பி 4 கேஸ் அவன் மேலே போட முடியும், ஆனால் நான் போட மாட்டேன். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். அப்படின்னு ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்காக வாழுது. ஒரு கூட்டம் விதைப்பும் இல்லாமல் அறுப்பும் இல்லாமல் சும்மா நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் வந்து பாட்டு பாடிட்டு சும்மா எல்லாரும் சொன்ன கண்ணை மூட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி வீட்டுக்கு போகிற கூட்டங்களும் இருக்குது. இயேசுவுக்காக வாழ்கிறது வேற, இயேசுவை பேர் வச்சுட்டு வாழ்கிறது வேற. என் பேர் இயேசுன்னு வச்சுட்டு ஆண்டவனை பரவத்தில் விட்டுருவாரா? விட மாட்டார். நான் பிதான்னு என் பேரை வச்சுட்டாலும் விட மாட்டார். என் பேரை வச்சு எனக்கு அங்கீகாரம் கிடையாது, நான் எதை வாழுகிறேனோ அதை வச்சு தான் அங்கீகாரம். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இயேசு டாலர் போட்டால் என்னை உள்ளே விட்டுருவார், பைபிளை வந்து தலானிக்குள்ளே வச்சு படுத்துக்கிட்டு ஆண்டவர் விட்டுருவார். அது வந்து மந்திர புத்தகம் கிடையாது. ஆபரக்க டாபரா அப்படின்னு சொன்ன உடனே கதவை திறந்து உள்ளே போகிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை வேறு. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டால்தான் அது பலன் கொடுக்கும். விதை வந்து நான் மண்ணுக்குள்ளே புதையவே மாட்டேன், நான் வந்து ஜாலியாக நான் வந்து ஏசி ரூமில் தான் இருப்பேன் அப்படின்னா அதை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனம் கிடையாது. நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே தெரியும்ல. ஸோ அங்கே ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் வந்து அந்த கொல்லிமலையில் ஊழியம் பண்ணுவதற்கு 1911 அந்த வருஷத்தில் ஊழியம் பண்ணுறதுக்கு ஈவ்லின் ஜேசிமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனும் 2 பேரும் வெளிநாட்டிலேருந்து ஊழியம் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கொல்லிமலைன்ற பகுதியில் போயிட்டு ஊழியம் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஊரில் மலேரியா கொசுகள் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணமாக நம்ம ஊரில் நார்மல் வேம்பு மரம் இருக்குது, மலை வேம்புன்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே? நார்மல் ஆப்பிள் இருக்குது, ஊட்டி ஆப்பிள், கொடைக்கானல், அப்படி ஒவ்வொரு ஆப்பிள் இருக்குது. பொதுவாக நம்ம ஊர்கள் இருக்கிற கொசுகளை விட அந்த மலை மேலே இருக்கிற பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கிற கொசுகள் வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும். எங்கள் வெளிநாட்டிலேருந்து 1911 இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த புக்கெல்லாம் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஏன் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து ஏன் விதைக்கப்படணும்? ஏன் அந்த ஊரில் கோதுமையாக வளர்ந்தவங்க ஜாலியாக ஆடம்பரமாக சுகமாக டாக்டருக்கு படித்தவங்க, பொதுவாக டாக்டருக்கு ஒருத்தருக்கு படிக்கிறாங்கன்னா சேவை செய்யணும்னு வர்றவங்க கொஞ்சம் பேர் தான், அப்படி தானே? எல்லாருமே சேவை செய்யணும்லாம் வரமாட்டாங்க. அப்போ டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் இந்த டாக்டருக்கு படித்ததை நான் என் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன், ஊழியத்துக்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இந்த கொல்லிமலை அப்படின்ற ஊருக்கு வந்து ஊழியம் பண்ணுறாங்க. பஸ்ஸு போகாத இடம், அதிக கொசுக்கள் இருக்கிற இடம், மலேரியா டெங்கு போன்ற அதிகமான கொசுக்கள் வந்து அந்த ஊரில் மக்கள் டசனாக செத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் வந்து ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லி அங்கே இருக்க மக்களோடு அவங்களுக்கு படிப்பறிவை கொடுத்து அவங்களுக்கு சபையை கட்டி கொடுத்து அங்கே இயேசுவை ஏன் ஆராதிக்க வைக்கணும்? வீட்டில் இருக்கிறோம், நல்ல ஆடம்பரமாக இருக்கிறோம், வீட்டில் சாப்பாடு இருக்குது, கார் இருக்குது, போனால் படம் இருக்குது, சினிமா தேட்டரில் எப்போ போனாலும் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நினச்சி முடியாதா? அவங்களுக்கு பண்ண தெரியாதா? இல்லை பண்ண முடியாதா? இல்லை பண்ணுறதுக்கு காசு இல்லையா? எல்லாமே இருக்குது. ஆனாலும் அந்த வெளிநாட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து இந்த கொல்லிமலை பகுதியில் 2 பேர் இறந்து போனாங்க மலேரியாவால். அவங்கள பற்றி படிக்கணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அவங்கள பார்க்கணுன்றதுக்காக அவங்க வீடை போயிட்டு சுற்றி பார்க்கலாம், அவங்க வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக தேடி போய் பார்த்தேன். அவங்க வீட்டில் போய் பார்த்து கடைசி அவங்க வீடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்பொழுது என் கண்ணில் கண்ணீர் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டில் பிறந்தவங்க ஏன் இங்கே வந்து ஊழியம் பண்ணி சாகணும்? ஏன் இங்கே வந்து தன்னை விதைக்க ஒப்பு கொடுக்கணும்? இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது. ஒருத்தவங்க நம்மளை குறை சொல்லிவிட்டு அவனை 10 பேர்கிட்ட குறை சொல்கிறோம். ஒருத்தவங்க நம்மளை பற்றி பேசிட்டு அவனை 10 பேர்கிட்ட போய் பேசுகிறவங்க என்ன பிரயோஜனம்? ஆண்டோடைய ஊழியத்தை சொல்லணும்னு சொல்லி பைபிளை எடுத்துக்கிட்டு 1911ஆம் நூற்றாண்டில் வந்து அந்த கொல்லிமலைன்ற பகுதியில் விதைக்கப்பட்டாங்க, புதைக்கப்பட்டாங்க, கொசுக்கள்லையும் குளிர்கள்லையும் கஷ்டப்பட்டாங்க.
அவங்க வாழ்ந்த வீடு ரொம்ப குட்டி வீடு. நான் உள்ளே போய் பார்க்குறேன், ஒரே ஒரு பெட்டு, அந்த பெட்டு கூட கிடையாது, கட்டில் மட்டும் தான் இருக்குது, மரப்பழை செஞ்ச கட்டில். அவங்க வீடு பார்க்குற வீடெலாம் உடஞ்சி போய் கிடக்குது. அவங்க பேக்ரவுண்ட்லாம் நெட்டில் எடுத்து படித்தா பெரிய பணக்காரவங்க. அவங்களையே தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்காக ஒரு கோதுமை செத்தால் தான் அது பலன் கொடுக்கும். இன்றைக்கி நான் எதை கொடுக்க போகிறேன், இன்றைக்கி நான் எதை பண்ண போகிறேன். 1ஆம் ஆண்டு நான் பிறந்தேன், இப்போ 2026 வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்க ஊழியம் பண்ண நாட்களில் அவங்கள இயேசுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல அவங்க விதைக்கப்பட்டாங்க. எல்லாம் பண்ண முடியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன் கிறிஸ்துவுக்காக. என்னால் எதிர்த்து சண்டை போட முடியும், ஆனால் நான் சண்டை போட மாட்டேன், அமைதியை விரும்புவேன் இயேசுவுக்காக. என்னால் அவனை அடிக்க முடியும், ஆனால் நான் அடிக்க மாட்டேன், ஏன்னால் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. என்னால் அவனை திட்ட முடியும், அவன் சொன்ன வார்த்தை விட என்னால் அதிக கெட்ட வார்த்தை பேச முடியும், ஆனால் நான் அதை பேச மாட்டேன், ஏன்னா இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அப்போ இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுறாருன்னா நான் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திட்டானா அவனை பார்த்து நம்ம திட்டக்கூடாது. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறான்ற ஒருத்தர் நம்மளால கேஸ் போட்டால் நம்ம 4 கேஸ் போட முடியாது. அப்போ இயேசு எனக்குள்ளே வாழ்கிறாரு, இயேசு என்னோட கூட வாசம் பண்ணுறாருனா இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் அனைவரும் விதைக்கப்பட வேணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம எங்கே விதைக்கப்படணும்? கிறிஸ்துவுக்குள்ளே விதைக்கப்படணுங்க. ஒரு நார்மல் ஒரு முட்டை இருக்குது, ஒரு அவிச்ச முட்டை இருக்குது, ரெண்டுமே பார்க்க எப்படி இருக்கும்? சொல்லுங்கக்கா. ஒரு நார்மல் முட்டை இருக்குது, முட்டை பார்த்தவங்க மட்டும் சொல்லுங்கள், முட்டை பார்க்காம சொல்ல வேணாம். எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்குது. இப்போ நான் விதைக்கப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போது ஒரு நார்மல் ஒரு அழகான ஒரு முட்டை இருக்குதுங்க, ஒரு 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 பொரிச்ச முட்டை இல்லை, ஒரு அவிச்ச ஒரு முட்டை இருக்குது. ரெண்டுமே பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே பார்க்க அளவுலையும் கலர்லையும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் அது நாளானது கொஞ்ச நாள் கழித்து எதுக்குள்ளே ஜீவன் இருக்குதோ அது உடச்சி வெளியே வரும். ஜீவன் எதுக்குள்ளே இல்லையோ அது அப்படியே தான் இருக்கும். 10 வருஷம் நாளும் அப்படி தான் இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இயேசு எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறாருன்னா நான் இயேசுவை வெளியே காட்டணும். நான் இயேசுவை வெளியே காட்டாமல் அவிச்ச முட்டை மாதிரி அப்படியே கிடந்தேன்னா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்னை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நானும் இருக்கிறோம். மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிற குறைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத கஷ்டங்களும் நமக்கு வரும்பொழுது நம்ம யாரை வெளிக்காட்டுறவங்களா இருக்கணும்? அப்போ கிறிஸ்துவ வெளிக்காட்டுறவங்களா இருக்கணும். ஒரு நல்ல விதைகள் இருக்குது, ஒரு வேக வைத்த விதை இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எங்கே அது உண்மையான எதுக்குள்ளே ஜீவன் இருக்குது எப்போ தெரியும்னா அது மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டால் தான் அவரோட பவர் தெரியும். ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு 3 பேரை கூப்பிட்டு உங்கள் 3 கையிலையும் நான் மர விதைகளை கொடுக்குறேன், ஒரு ஆப்பிள் விதையை கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் அதை விதைச்சி நீங்கள் வளர வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதைகளை 3 பேருக்கு கொடுத்தாராம். ஒரு 15 நாள் டைம் கொடுத்தாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் தோட்டத்தில் நீங்கள் இதை போட்டு வளர வச்சு யார் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜா போஸ்டிங் நான் தருவேன் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன பண்ணாங்களாம், 3 பேர் போயிட்டாங்க. 3 பேர் போயிட்டு வீட்டில் போயிட்டு டேட் சொல்லிட்டார், 21ஆம் தேதி வரணும்ப்பா அப்படின்னு 3 பேர் வராங்க ராஜாவோட அரண்மனைக்கு. ஒருத்தன் வரும்பொழுது அந்த மரக்கன்று ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. ராஜா நான் வளர வச்சிட்டேன் ராஜா, நீங்கள் கொடுத்த விதை சூப்பராக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரக்கன்று கொண்டு நிப்பாட்டுறான். இன்னொருத்தன் வரான், ஆப்பிள் மரத்தோட வரான். உள்ளே வரும்போதே ஆப்பிள் வளருது, அதில் டைரெக்டாக வளருது. ராஜா நீங்கள் கொடுத்தது மரமாயிடுச்சு ராஜா, எனக்கு போஸ்டிங் எனக்கு தானே அப்படின்றான். அப்போ இன்னொருத்தன் வரான், ராஜா நீங்கள் கொடுத்தது வளரவே இல்லை ராஜா அப்படின்றான். அப்போது ராஜா சொல்கிறாரு, எல்லா விதைகளும் அவிச்சு கொடுத்தது, தண்ணியில் வேக வச்சு கொடுத்தது. அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு, எப்போ நான் தண்ணியில் வேக வச்ச விதை உனக்கு எப்படி மரமாக வளர்ந்துச்சு? ராஜா அது வர்ற வழியில் ஒடிச்சிட்டு வந்து ராஜா மரத்துலேருந்து. இன்னொருத்த வரான், நான் கொடுத்த விதை அது உள்ள ஜீவனே இல்லையே, அது எப்படி உனக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ராஜா அது போஸ்டிங்காக ஆசைப்பட்ட ராஜா. இன்னொருத்த வரான், ராஜா நீங்கள் கொடுத்தது வளரவே இல்லை, அப்போ நீ உண்மையாக இருக்கிற, நீ தான் எனக்கு முக்கியம். அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா நான் விதை, எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் என்னை வளர வைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே விதையாக இருக்கிற எனக்கு நான் எங்கே இருக்கணும்? மண்ணுக்குள்ளே இருக்கணும். மண்ணுக்குள்ளே என்னது, இந்த உலகத்தின் பாடுகளை நான் அமுக்கும் பொழுது, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனாக இருக்கும் பொழுது, நான் கஷ்டப்பட்டு பாடுகள் படும் பொழுது எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு
நான் அமைதியாக இருக்கணும். விதைக்கு வந்து கோபம் வரக்கூடாது. இங்கே விதைக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் ஒரே வார்த்தை தாங்க டிஃப்ரெண்ட்டு. புதைக்கிறதுனா என்னது? புதைக்கிறதுன்றது வந்து செத்தது, ஒரு உயிர் இல்லாதது. ஆனால் விதைக்கிறன்றது வந்து உயிர் உள்ளது. திரும்பி எந்திரிச்சு முளைச்சு வெளியே வந்துடும். உயிர் இல்லாத எத்தனை நாள் ஆனாலும்